முக்கிய செய்தி, மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். சாராய வியாபாரிகளை தட்டி கேட்டதற்காக கல்லூரி மாணவர் உட்பட 2 பேர் அந்த வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாஸ்கர பாண்டியன், விவரங்கள் என்ன? பத்மநாபன், மயிலாடுதுறை அருகே 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தமிழ்நாடு அரசு மிக குறிப்பாக இது போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறி தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனங்களை எக்ஸ் தள பதிவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பதிவில் அவர் தெரிவித்திருப்பதாவது, மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வந்த செய்திகள் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும், எந்த தவறு குறித்து புகார் அளித்தாலும் புகார் அளிப்பவர்கள் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் என மக்களுக்கு முற்றிலும் அன்சேஃப் மாடல் அரசை நடத்தும் திமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது ஆட்சியில் எந்த தவறுமே நடக்காதது போல் போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் என வலம் வருவது தமிழ்நாட்டு அரசியலில் புதிய விந்தை என அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இது போன்ற சம்பவங்கள், போட்டோ ஷூட்டிற்கு அரிதாரம் பூசிக் கொள்வதில் இருக்கும் கவனம், தனக்கு தானே புகழ்ந்து கொள்வதில் இருக்கும் ஆர்வம் என்றைக்காவது ஆட்சி நடத்துவதில் இருந்தது உண்டா? இவரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை இந்த கொலை வாய் தகராறு முன்விரோதம் காரணமாக நடந்தது என பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது. வழக்கை விசாரிப்பதற்கு முன்னமே காவல்துறையே தீர்ப்பை எழுதுவதுதான் ஸ்டாலின் மாடலா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இளைஞர்கள் கொலையில் தீர விசாரிப்பதுடன் அது தொடர்புடையவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அந்த எக்ஸ்தல பதிவில் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். விளம்பரங்களில் மட்டும் இருக்கும் கவனத்தை மக்கள் பணியில் சிறிதாவது செலுத்துமாறும் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வதாகவும் அந்த கண்டன பதிவில் தெரிவித்திருக்கிறார். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.